வணக்கம் அன்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டீர்கள். இந்த பயன்கள் நிச்சயமாக வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். சேனையின் கர்த்தர் தாமே சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இன்றைக்கு வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த விசுவாசம் சரியான விதத்தில் ஆப்ரேட் ஆவதற்கு இந்த உலகத்தில் மகிழ்ச்சி என்ற சமாதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி அநேகர் விசுவாசத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் சமாதானங்கள் இல்லாதபடி டென்ஷன்லே விரக்தி, சோர்வுகள், சந்தோஷம் இல்லாத மாதிரி ஒரு விரக்தி இருக்கிற காரணம் என்ன என்றால், வாழ்க்கையில் மனிதனால் ஏற்படுகிற மனக்குலைச்சல்கள், மன சோர்வுகள் தான். நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றி அடையபடியாக இருக்கும் பொழுது விசுவாசத்தை அபிவிருத்தி பண்ண வேண்டும் என்றால் என்றைக்குமே மனுஷன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் புறப்பட்டு வராது. உங்களுக்கு விரக்தி, உங்களுக்கு ஆப்போசிட்டாகவும் நீங்கள் நன்மை செய்து கொண்டிருக்கிறதை விரோதமாக செயல்பட்டு அந்த நன்மைகளை நிறுத்தும்படியாகத்தான் அவர்கள் களத்தில் இறங்குவார்கள். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், இதற்கு நடுவில் தான் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் நீங்கள் டிசைன் பண்ணப்பட்டீங்களோ, ஒரு ஆணாக அழகான ஒரு பெண்ணாக அந்த டிசைன் பண்ணப்பட்டது இந்த உலகத்தில் அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்படும் என்றால் மாறாத ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்கள் கூட இருக்கிறார். அவரை நம்புங்க. அவரை களத்தில் வைத்து நீங்கள் செயல்படுங்க. மனுஷனிடத்திலிருந்து எந்த ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எப்போதும் அது நமக்கு விரக்தியும் சோறு தான் கொண்டு வரும். ஆனால் கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். கண்டிப்பாக அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். நிமிர்ந்து நில்லுங்க, ஓடுங்க, உற்சாகமாக இருங்க, செயல்பட்டு கொண்டே இருங்க. அப்படி செயல்பட்டு கொண்டு என்ன இருக்குது, நீங்கள் என்னென்ன காரியத்தில் செயல்பட முடியாது இருக்கிறீங்க. ஒருவேளை வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், விசேஷமாக ஊழியமாக இருக்கலாம், எல்லாமே தரம் உயர்த்தப்படும். நீங்கள் டாப்பில் இருப்பீங்க, உயர்ந்திருப்பீங்க. அப்படி உயர்ந்திருக்கும் போது என்ன நடக்கும், ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுவேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.